ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். ஸோ எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு வந்து கொடுங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரி மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு வந்து கொடுங்க. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் இவர் வந்து போயிட்டு வந்தார் இல்லைங்களா, வந்ததற்கப்புறம் வந்து இவங்ககிட்ட வந்து கேட்பார், எவிக்ஷன் கார்டையும் காட்டிட்டு இந்த கார்டையும் காட்டிட்டு இது என்ன எவிக்ஷன் கார்டு ஃபர்ஸ்ட் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் வந்து கேட்பாரு. அவங்க வந்து வேணாம் சார், நீங்க வந்து எது அதுக்கு சௌந்தர்யா வர சொல்லுவாங்க, முதல்ல நல்லதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பார்த்துக்கலாமே சார் அப்படின்வாங்க. ஓகே அப்ப நான் ஒரு பிரேக் எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்ட்டு போவாரு. கடைசியில பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாரதான் இல்லையே யார்கிட்ட பதட்டம்ன்ற ஒரு விஷயத்தை கேட்பாரு, அது பத்தி பேசுவோம். இந்த ஒரு வாரத்தில் வந்து முத்து வந்து வண்டவாளங்கள் வெளிவந்தது ஒன்று. ரெண்டாவது முத்து வந்து தொக்க மாட்டிக்கிட்டார். ராயன் வந்து அதை கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. தன்னை பார்த்து பயப்படுறாருன்றதை வெளிப்படையாகவும் சொல்லி அதை இன்னைக்கு முத்து வந்து ஒத்துக்கிட்டார். ஆமா நான் ராயனை பார்த்து பயந்தேன், ராயன் தோத்துடணும்னு நினைச்சேன், அதுக்காக நான் எல்லா சகுனி வேலையும் பண்ணேன், அதுக்கு தமிழை கூட எடுத்துக்கிட்டேன், முறத்த கரத்தெல்லாம் வச்சு ஒரு கதையை போட்டினேன் அப்படின்ற மாதிரி நீ முத்துவே வந்து கன்ஃபியூஷன் பண்ணாருன்ற நான் கன்ஃபியூஷன் கொடுத்துட்டார். ஓகே தட்ஸ் இட் ரைட். அப்ப ராயன் வந்து முத்துக்கிட்ட அந்த பதட்டத்தை நான் பார்த்தேன், அந்த கண்ணுல அந்த பய பரமான்ற மாதிரி அதை பார்த்துட்டு அப்படின்றத அவர் சொல்லுவாரு. ஜாக்லின் வந்து முத்து ராயன் ரெண்டு பேருக்கிட்டே அந்த இது இருந்தது, இப்போ கேம் வந்து விளையாடணும். இப்போ ராயனை பொறுத்தவரை நான் ஜெயிச்சிடணும்னு ஒன்று, முத்துவை பொறுத்தவரை நானும் வந்து அதை எப்படியா ஜெயிச்சிடணுன்றதுக்காக என்னென்னோ பண்ணாப்ல பேசினாப்ல அப்படின்றதையும் ஜாக்லின் சொன்னாங்க. முத்து வந்து அதை ஒத்துக்கிட்டாரு. ராயன் வந்து சொன்ன விஷயங்களை அதே மாதிரி வந்து சவுண்டும் வந்து அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து யார்கிட்ட பதட்டன்றதெல்லாம் எல்லாம் பேசி எல்லாருமே மோஸ்ட்லி முத்துவை தான் சொன்னாங்க நினைக்கிறேன். அதை வந்து ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதே மாதிரி வந்து அதாவது ஜாக்லின் சொல்லும்போது எப்படி சொன்னாங்கன்னா, தனக்கான மக்களுக்காவது முத்து ஜெயிச்சணுங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்லாம் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயமாவும் சொன்னாங்க. அது என்னவோ கொஞ்சம் பூசி இது பண்ணி சொல்ற மாதிரி தான் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இவங்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவரு இந்த வீட்டுக்குள்ளார என்ட்ரி ஆனதை நான் கவனிக்கல ஜாக், எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இல்ல அந்த கதவு திறந்து உள்ளார வந்துருவாரு. அந்த அதாவது இந்த மெயின் கதவு கிடையாது, வீட்டுள்ளாரே வந்து எல்லாரையும் வெளியில வந்து செட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து கண்ணாடி இதெல்லாம் வந்து மூடி வச்சிருப்பாங்க. திடீர்னு இவர் வந்து வாய்ஸ் கேட்டதுமே சார் எங்க சார் இருக்கீங்க, ஏதோ ஒரு வழியா வரப்போறீங்க சார் ஒரு இதுக்கு வந்துருவார், வீட்டுக்குள்ளார வந்துருவார். வீட்டுக்கு வெளியில அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த பட்டாசு டப்பாசு எல்லாம் போட்டு அதை கொடுக்கறதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் உள்ளார வருவார். உள்ளார வந்ததுமே இவர் வந்து அங்க கண்டஸ்டன்ட் மாதிரி பண்ணி நின்று இவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. உட்காருங்க சார் சொல்ல மாட்டாங்க, ஒரு காப்பி கொடுக்க மாட்டாங்க. இல்ல அதுல என்ன ஒரு விஷயம்னா ஜாக்கி, தனக்கான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொண்டு அவர் பேசுவார். ஆமா அதுதான் அதுதான் உங்களை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாவே எடுத்துக்கிறாங்க. நீங்க ஒரு மாதிரி கெத்தா வந்துட்டு சோ வாட் இல்லங்க, இதே இன்னும் 100-150 படம் இல்ல 100-150 படம் பண்ணிட்டு வரும்போது இன்னும் அதுக்கான மரியாதை ஏறுன்னு சொல்ல வரேன். இப்ப 50 படம் மகாராஜா லெவல்ல இருக்கும்போது நேற்று தென்மேற்கு பருவகாட்டில் பார்த்து நீ நம்மளுக்கே வந்துட்டு அப்படின்றதுதான் மைண்ட் செட்டு. அந்த மைண்ட் செட் இருந்தவங்களே கூட ஜாக்கி, அதுதான் நான் சொல்றேன், ஒரு படத்தில் நடிச்சவங்க எந்த அளவுக்கு ஒரு ஆட்டிடியூட் காமிப்பாங்கிறதெல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்ல, தீபக் வந்த புதுசுல இருந்த ஆட்டிடியூடே வேற மாதிரி இருந்தது. அவர் சீனியர்ங்கிறதுக்காக இருந்தாரு. ஜாக்லினும் கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிச்சாங்க, அதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஆனா இன்னைக்கு ஜாக்லின் வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க, அதாவது சார் நீங்க நேர்ல பார்க்கும்போது அதாவது திட்டிடுவீங்க, அதுக்கான சொல்யூஷன் நீங்க தான் கொடுப்பீங்க அப்படின்றது இன்னைக்கு வந்து உள்ளார பேசும்போது சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து எடுக்கும்போது ரொம்ப இயல்பாக பேசினதுதான் அங்க பிரச்சனைன்னு சொல்றேன். ரொம்ப இயல்பா. இப்ப அவர் வந்து என்னமா வீட்டுக்கு வந்திருக்கேன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டா உடனே எல்லாரும் ஆளாளுக்கு போய் காஃபி போட்டு கொடுக்கறது என்ன எல்லாம் வந்து எடுத்துட்டு வருவாங்க. பட் இவர் வந்தது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப இவங்களுக்கு எப்படி அதை எதிர்கொள்றதுனே தெரியாத மாதிரி இருந்தாங்க. கேட்டா பதட்டம்னு ஒரு கதையை ஓடுவாங்க. அது வந்து இவரு சொல்லுவாரு, நம்ம இவரு முதல்ல இல்ல தீபக் சொல்லுவாரு, தீபக்கா ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு சார், நாங்க கொஞ்சம் செட்டில் ஆகி ஏன்னா ஸ்கிரீன்லயே பார்த்துட்டு இருந்து எதிர்க்கும் போது ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னுவாங்க.
இப்ப இதுவே தலைவரா இருந்தா டக்கு ஒரு சேரை எடுத்து போட்டு இந்த இதை தூக்கி எடுத்து போட்டு கால் மேல கால் உட்காந்து போட்டு பேசுவோம். ஆக்சுவலி அதுதான் நீங்க அங்க செய்யணும்னு வச்சுக்காங்களேன். அது இல்ல அந்த கண்ட்ரோல்ல நீங்க எடுக்காத வரைக்கும் இவங்க வந்து அதுதான் அந்த இடத்துலயே போய் நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா. எனக்கு கூட வந்து ரொம்ப வந்து அதான் நான் அந்த வார்த்தையே நான் யோசிச்சேன். அதுக்கு தான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் தாண்டி இப்போ வந்து வெளில அதே இன்டர்வியூல சொல்லலாம். இங்க வந்து அது எதிராளியை வந்து பதப்படுத்துறதுக்கும் அவங்கள வந்து ஒரு இதுக்கு எடுத்துட்டு வரதுக்காக பேசுறாருன்னு வச்சுக்காங்களேன். பட் அங்க இருக்கிறவங்க அதை உணர்ந்துக்கணும்ன்ற யாருமே உணர மாட்டாங்க அப்படிங்கிறேன். அதை சொல்லும் பொழுதே வந்து தம்பி உட்கார்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் அது கொடுத்துருதுன்னு சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்பாரு, என்ன கத்துக்கிட்டீங்க, நீங்க எல்லாருமே பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அவர் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்வாரு, ஒரு விஷயத்த நீங்க எல்லாம் எவ்வளவு அனலைஸ் பண்ணி பேசுறீங்கன்றத பாக்குறதுக்கு அவரோட அசிஸ்டன்ட் பேரு கூட யாரோ ஒரு பையன் பேரு கூட சொல்லுவாரு. சொல்லி அசிஸ்டன்ட் கூட சொன்ன ரொம்ப அழகா புரிய வைக்கிறீங்க இப்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னா, அது வந்து எப்படின்னா உங்ககிட்ட இருந்தா உங்களுக்கான விஷயங்கள்ட்ட இருந்தா நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கறதும் எனக்கான பிக் பாஸே நீங்க தான் அப்படின்னு. அது மாதிரி பிக் பாஸ் கிட்டே சொல்லுவாரு, விஜய் சேதுபதி அதாவது வெல்கம் டு அவர் ஹவுஸ்ங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ் சொல்லுவாரு, உங்களை கூட ஒரு நாள் இந்த வீட்டில் பார்த்துருவேன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வருவாரு விஜய். அதெல்லாம் நல்லாவே இருந்தது. அண்ட் எல்லார்கிட்டயுமே வந்து கேட்டதும் நல்லா இருந்தது. நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் இந்த வீட்டுல as ஒரு பர்சனா. நான் வந்து முத்து வந்து கன்ஃபெஷன் கொடுப்பாரு, என் மேல விமர்சனங்கள் வச்சா நான் வந்து உடனே அதை எப்படி நீ வைக்கலான்ற மாதிரி போயிடும். ஆனா இப்பதான் வந்து ஒரு விமர்சனத்தை உள்வாங்கி அதையும் நம்ம திருத்திட்டோம்னா நல்லா போயிடுமே அப்படின்னு இன்னைக்குதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு கன்ஃபெஷனை வந்து முத்து வந்து சொல்லுவார். ஓகே. அதே மாதிரி ராயன் வந்து தீபக்கோட ஃப்ரெண்டு வந்து சொன்னது வந்து எனக்கு வந்து ஒரு கேம் சேஞ்சிங் வழிவகுத்துச்சு. அதாவது மற்றதெல்லாம் வந்து 1 மாசம் 3 மாசத்துக்கு தான் படம் ரிலீஸ் ஆகும். இந்த பிக் பாஸை பொறுத்தவரை டெய்லி படம் ரிலீஸ். இன்னைக்கு பண்ணது நாளைக்கு ரிலீஸ் ஆயிடும். ஸோ நீ என்ன பண்ண அப்படின்றத நான் வந்து துருவி அதுக்கான விஷயங்கள் நான் பண்ணேன் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ராயன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் வாஸ் நைஸ். அதுக்கப்புறம் வந்து டிடிஎஃப் வந்து ராயனுக்கு கொடுத்துட்டு எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. அதில் என்னன்னா அவங்க அக்கா கிட்ட காமின்னு ஜாக்லின் சொல்லுவாங்க, உங்கள் அக்கா தானே வந்து யாரையும் நம்பாதான்னு சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ராயன் சொன்னது நல்லா இருந்தது. 24 இயர்ஸ் எனக்கு ஆகுது, 24 வயசு. நான் தான் இந்த வீட்டில் 24வது கண்டஸ்டன்ட். அதே மாதிரி நான் தான் இந்த வீட்டில் டிடிஎஃப் வின்னர். 24வது கண்டஸ்டன்ட் லாஸ்டா வந்தவன் நான் தான். 24வது கண்டஸ்டன்ட் நான் தான் வந்து இந்த வீட்டில் முதல்ல டிடிஎஃப் வாங்கிட்டு ஃபைனல்ஸ்க்கு போறேன் அப்படின்றதையும் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஆல் தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன ஒருத்தர் கெஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்கிறது கட்டி கொடுத்துக்கிறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணிருக்கலாம். அவர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பண்ணதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதுதான் மேட்ரு. கண்டிப்பாக. ஸோ அவர் முடிச்சுட்டு அங்கே வந்துடுவார். வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மஞ்சரியுடைய எவிக்ஷன் பற்றி ஆரம்பிப்பார். கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமா இங்கே நடுவில் அது ஏதோ ஒரு விஷயத்திற்கு ராயன் வந்து விளக்கம் வேற கொடுப்பாரு. நான் என்ன சொன்னனோ அது வந்து இந்த வாரம் வந்து உடஞ்சு வந்துருச்சு, முத்துவை பற்றி சொன்னதற்காக சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். உடஞ்சு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் சொன்னதும் நல்லா இருந்தது. விஜய் சொன்னதுமே எனக்கு வந்து ஒரு தடவையும் ஒருத்தர் அனுப்புறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த வாட்டி இன்னுமே கஷ்டமா இருக்கு. ஆனா இது எல்லாமே என்னன்னா ரொம்ப இதுக்கப்புறம் போறவங்க எல்லாருமே ரொம்ப ஜெயிச்சவங்க. நீங்க எல்லாருமே 2 வாரத்துக்கு முன்னாடி இப்ப அனுப்புறவங்க எல்லாருமே வந்து தே அச்சீவ் சம்திங். நோ அது மாதிரி அந்த வருத்தங்கள் இல்லாமல் போகலாம் அப்படின்ட்டு மஞ்சரி சொல்லுவார். அப்போ வந்து அருண் வந்து சொல்லுவார், உங்களை எனக்கு வந்து பிடிக்காது, உங்களை பார்த்து நான் பயந்துருக்கேன், உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பயந்துருக்கேன். பட் ஆனால் இன்னைக்கு வந்து உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம வெளியே போய் நம்ம இந்த நட்பை தொடரலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ முத்து சொல்லுவார், அக்கா மாதிரி வந்து எனக்கு வந்து மஞ்சரி அப்படின்னு அவர் பேசுவார். நல்லா தான் இருந்தது. சரி அவர் ஆனால் மஞ்சரி காமிச்ச மாதிரியான அந்த சப்போர்ட் வந்து முத்து சப்போர்ட்டை கொடுக்கலன்றது தான் அங்கே உண்மைன்றதா நான் சொன்னேன். நிறைய இடங்களில் அவர் சுயநலமாக தான் விளையாண்டாரு. கேட்டால் அது கேம்ன்ற போருக்கு போடுவார். அப்போ மஞ்சரி கேம் இல்லையா அது? அப்புறம் எதுக்கு இந்த முலாம் போசின வார்த்தைகள் அப்படின்றது ஒரு கேள்வி. அது மட்டும் கிடையாது, சிந்தனையும் செயலையும் என்னை விட ஒரு படி மேலே அப்படின்னு வெளியில கிளம்பி போகும்போது அவர் சொல்லுவாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, டேய் நீ என்ன எப்படி டைப்பாக பேசணும்னு தெரியும், எதனாலும் வெளியே வா பேசிக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போவாங்க. பட் ஆனால் உண்மையிலே
பாண்ட் வந்து ஜாக்லின் அண்ட் மஞ்சரிக்கான பாண்ட் வந்து நல்லாவே நல்லா இருக்கு இருந்தது உண்மையிலே. அதுவும் எங்க அந்த ரெட் கார்பெட் அப்பெல்லாம் மாறிடுச்சு ரொம்பவே. Yes, yes, ரெட் yes. கார்பெட் போடும்போது எனக்கு நான் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன்னும் பொழுதுதான் ஜாக்லின் வந்து மஞ்சரி மேல ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கே வருவாங்க. ஏன்னா ராயன் வந்து கடலை போட்டுட்டு இருப்பாரு, இப்ப இதை யார் செய்யறதுன்னு நான் செய்யறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க இறங்குவாங்க. அவங்க அந்த இடத்துல அவங்களுடைய பாண்ட் வந்து இறங்குச்சு. ஸோ இப்பதான் வந்து அவங்க வந்து அந்த இது அந்த இது உடைக்கிறது வந்து எடுத்துன்னு போகும்போது பிக் பாஸ் சொல்லுவாரு, இது வந்து இட்ஸ் அ ரூல், நீ எல்லா வேலையும் விஷயங்கள் எல்லாமே கேட்டிருக்க, இது அடுத்த ரூல், இதுதான் லாஸ்ட் ரூல், இதை நீ யூ ஷுட் ஃபாலோ அப்படின்னும் போது அவங்க அதை உடச்சிட்டு போவாங்க. போகும்போது ஆல் தி பெஸ்ட்லாம் ரொம்ப சிறப்பாகவே சொல்லுவாங்க, ரொம்ப அழகா உங்களுடைய. ஏன்னா ஸ்டாண்ட் டால் அப்படின்னு இதுல வந்து உடையறது வந்து இந்த ஒரு பொம்மையை தான் உடைக்கிறீங்களே தவிர்த்து நாட் யூ. அது மாதிரி சோ ஸ்டாண்ட் டால் அப்படின்னு நல்லா சொல்லி நல்ல இப்போ அது அந்த மாதிரியான பெஸ்ட் விஷஸ் கொடுக்குறாங்கனாலே அவங்க வந்து இப்போ சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க, ரூல்ஸ் வச்சிருக்காங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அனுப்புறதை விட இந்த மாதிரி பேசுறது வந்து அந்த கண்டஸ்டன்ட் வந்து அந்த வீட்டுக்கு நிறைய உழைச்சிருக்காங்க, உண்மையா இருந்திருக்காங்கன்ற ஒரு விஷயங்கள் தான் வச்சுக்காங்க. அது மாதிரி ரொம்ப இப்ப எல்லாம் ஒத்தக்கண்ணன் கவனிச்சிங்கன்னா அவருமே வந்து நான் ரொம்ப படிச்சவரை எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது அவருமே நிரூபிக்கிறார். அதுவும் உண்மைதான். ஓகேவா? ஏன்னா ஸ்டாண்ட் டால் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், மஞ்சரிக்கு ஏத்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பேசுறதெல்லாம் நல்லாவே பேசுறாரு. ரொம்ப மாற்றம் இருக்கு அவர்கிட்டயும் வச்சுக்கோங்களேன். ஒரு 8 சீசனா இப்ப ராணுவ கிட்ட ஸ்டாண்ட் டால்னு சொல்லி சார் நான் ஏற்கனவே டாலா தான் இருக்கணும் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கொடுமை, அவரு எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு போய் எத்தனை பெக் அடிக்கிறது, அவரு எத்தனை பெக் அடிக்கிறது யோசிச்சு, எவ்வளவு தம் அடிக்கிறது, எவ்வளவு பெக் அடிக்கிறது, புரிய வச்சு முடிக்கிறது போதும், அவரோட உடல்நிலையை அவர் பார்த்துக்கணும். எக்ஸாக்ட்லி. அடுத்தது வந்து கூழாங்கல் கவிதை அவங்க உள்ளார வந்து சொன்னது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலேயே கூழாங்கல் அது வந்து கடிதங்கள் வந்து நான் படித்தப்ப இந்திராவுக்கு வந்து நேரு எழுதின கடிதங்கள்ன்றது வந்து சும்மா வாங்க போங்க எப்படிமா இருக்கிற, உடம்பு சரியா இருக்கா, இந்த மாதிரிலாம் எழுதாமல் ஒரு நிறைய அறிவியல் கருத்துக்கள் வந்து நிறைய விஷயங்களை ஒரு கடிதங்கள் மூலமாக எழுதுறது. அப்புறம் தான் நான் வந்து இந்த நலம் நலமறி ஆவல் வந்து விடுபட்டு நிறைய விஷயங்களை வந்து என் தங்கச்சிங்களுக்கெல்லாம் நான் வந்து சென்னையிலேருந்து அந்த பிளாட்ஃபார்ம் வாழ்க்கையில் எழுத ஆரம்பிச்சேன்னு வச்சுக்காங்களேன் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து இந்த கூழாங்கல் அதில் வந்து இந்த கூழாங்கல்லை பற்றி நேரு வந்து இந்திராவுக்கு எழுதியிருப்பார். ஒரு கூழாங்கல் வந்து எப்படி வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வருது, அது மலையினுடைய உச்சியிலிருந்து கடலுக்கு செய்தி சொல்ல போகுது, அது வந்து இந்த கூழாங்கல் கவிதை. ஆனால் ஒரு பபுள் அந்த இது வந்து எப்படி வந்து ஷேப்பாகி ஆகுது அப்படின்றத அவர் வந்து தான் பொண்ணு எழுதின கடிதத்தில் படிச்சுதா ஞாபகம். இப்போ இந்த கூழாங்கல்ல பற்றின ஒரு விஷயத்த அவங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது அந்த கவிதைகளில். அதில் வந்து என்னன்னா, தண்ணி இல்லாத பொழுது அதன் மீது இலைப்பாரும் தட்டான் பூச்சிகள், தண்ணி இல்லைன்னா வெளியில கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ல, அப்ப அந்த தண்ணியில் அப்படியே சுத்துற அந்த சில்வெண்ணுலாம் போய் அது மேல உட்காந்து இலைப்பாரிட்டு போவோம். ஆனா அதனுடைய நோக்கம் என்னன்னா கடலுக்கு போய் செய்தி சொல்றது, மலையினுடைய உச்சியிலிருந்து உருண்டு உருண்டு ஷேப்பாகி பிரயாணம் பண்ணிட்டே போய் கடலுக்கு போய் செய்தி சொல்றது என்னுடைய வேலை. அப்ப பயணம் வந்து ரொம்ப முக்கியம். பயணம் தான் நிறைய கற்றுக் கொடுக்கும், ஷேப் பண்ணும், அடிபடுறது அவமானப்படுறது அப்படி எல்லாமே வந்து பயணங்கள் தான் அதை சொல்லும். உட்காந்துட்டு கெட்டி சட்லி சாப்பிட்டு ஆய் போயிட்டு தொடச்சிட்டு வர்றது வந்து இப்போ வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை இல்லை அப்படின்றது தான் கூழாங்கல் மூலமாக சொன்ன விஷயங்கள். ஓகே, நைஸ். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். அதே மாதிரி மஞ்சரியை வந்து எல்லாருமே வந்து அந்த ஹாப்பியாக வந்து எதிர்கொண்டதும் நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து அவங்கள வந்து கைத்தட்டி அந்த விஷயங்கள் பண்ணதும் சரி, அவங்க வந்து அதை சொல்லும்போதே சொல்லுவாங்க, இவ்வளவு மனித முகங்களை பார்க்கறது ரொம்ப நெகிழ்ச்சியா. ஆமாம், இந்த மலர்ச்சியான முகத்தை பார்க்கறது. இன்னொன்று, நான் வந்து தோக்கலைங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சுது. எனக்கு ஓரளவுக்கு இந்த இது வரைக்கும் இருக்கிறவங்கள நிறைய பேர் வந்து இந்த பிபிலேருந்து போகிறப்பெல்லாம் சொல்லிட்டு போவாங்க, நான் சூப்பராக பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நான் அந்த ஜெயிக்கலை, கப்பு ஜெயிக்கலைங்கிற அந்த ஃபீலே எனக்கு இல்லை சார் அப்படிலாம் சொல்லிட்டு போவாங்கல்ல. அந்த உள்ளார வந்த பிஜேபி சொல்லுவார், இந்த உள்ளார வந்து போய் சொல்லுவாங்களே, எல்லாரும் 3 விஷயம் சொல்லுவாங்க. நான் நானா இருக்க வந்திருக்கேன், என்ன வந்து யாருன்னு காமிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த பொய்கள்லாம் இல்லாம நீங்க எப்படி இருக்கிறீங்கன்ற அந்த கேள்விகளும் நல்லா இருந்தது. ஓகே, ஸோ அந்த மாதிரி மஞ்சரி சொன்னதும் வந்து நல்லாவே இருந்தது. நான் வந்து தோக்கலைன்றதே எனக்கு பிக் பாஸ் கொடுத்த அந்த விஷஸ் மூலமாகவே என்னால உணர்ந்துக்க முடியுது. ஸோ நான் வந்து அவ்வளவு மொக்கையா விளையாடலைங்கிறது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுதுங்கிறதையும் வந்து மஞ்சரி சொல்லிட்டு போனது நல்லாவே இருந்தது. அண்ட் அதே மாதிரி ஜாக்லினுக்கு சொன்னது நல்லா இருந்தது. ஒரு வாரம் தானே, ஒரு வாரம் நல்லா பார்த்துக்குவாங்க எல்லாரும், உன்னை கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனதுமே நல்லா இருந்தது மஞ்சரியோடைய விஷயங்கள். அண்ட் அவ்வளவுதான் நினைக்கிறேன். மஞ்சரி அதன் பிறகு வந்து திருப்பி வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்கள்ட்ட பேசுவாங்க. அப்போ வந்து இவங்க ஜாக்லின் வந்து மஞ்சரி திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அருண் போய் கன்சோல் பண்ணுவாங்க, ஐ மீன் நீ அழாத,
எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் friendly-ஆ இருக்கலாம் அப்படின்ட்டு பண்ணுவாங்க. மஞ்சரிக்கு எல்லாருமே சொன்னது மஞ்சரி மேம் சூப்பர் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்பதான் முத்து அந்த விஷயத்த சொன்னாரு. மஞ்சரி வந்து என்னை விட சிந்தனையிலயும் இதுலயும் வந்து ஒரு பெரிய பேச்சாளர் தான். ஆமா 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 அப்பதான் சொல்லுவாங்க அவங்க, தம்பி வெளியே வந்து பேசிக்கலாம், ஏதா இருந்தாலும் வார்த்தை ஜாலகங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும், வாப்பா அப்படின்னு. ஸோ அப்படியே இவரும் வந்து நானும் வந்து கிளம்புறேங்கிற மாதிரி கிளம்பிடுவாப்ல. வேற என்ன, இதுதான் அங்க நடந்த விஷயங்கள். இப்ப மீதி இருக்கிற கமெண்ட்களை படிச்சோம்னா கரெக்டா. ஓகேங்களா? ஸோ பத்மா விஜய் அவங்களுடைய கமெண்ட், ஹாய் அஜாக்கேன்னு சுதா, மஞ்சரி எவிக்ஷன் வந்து ரொம்ப அன்ஃபேரா இருந்தது. பவித்ரா, அருண், விஷால்லாம் வந்து ஒண்ணுமே டிசர்வ்டு பண்ணல உள்ள இருக்கிறதுக்கு. பட் மஞ்சரி வந்து எல்லாருடைய ஹார்ட்டையுமே இன்னைக்கு வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, விஜய் சேதுபதியும் போகும்போது ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவார். நீங்களாம் ஓட்டு போட்டு தான் வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு மாதிரியான விஷயங்களையும் பண்ணுவாருன்னு வச்சுக்காங்களேன். எஸ், அவங்க வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாங்க அவங்களுடைய எவிக்ஷனை அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னு யூனிவர்சல் எபிக் கேட்டிருக்காரு உங்களை. இல்லை, வருஷம் அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அதெல்லாம் பெருசாக எடுக்கிறது இல்லை. வேலையை சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும், தள்ளி போடக்கூடாதுன்றது தான் இந்த நியூ இயரில் எடுத்த இது. அதே மாதிரி தேவையில்லாத எப்படி சொல்கிறது, அன்பை புரிய வைக்க கூடாதுன்றது முடிவா இருக்கேன் இந்த வாட்டி. ரொம்ப தெளிவா அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறேன். எஸ். அதுக்கப்புறம் வந்து அமுதா விஜய் சொல்லியிருந்தாங்க, ரயன் வந்து சேஃபா வந்ததும் சவுண்ட் அண்ட் ஜாக்கு கூட ஓட்டுக்காக இருந்து நவ் வந்து ஏதோ 1 வீக் விளையாடிட்டு ஓவரா இப்ப பேசுற மாதிரியான ஒரு செம இரிட்டேட்டிங் ஃபீலா இருக்கு ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அமுதா விஜய். இல்லைங்க, அந்த குட்டி பையன் ஒரு ஜெயிச்சிட்டான், அதுக்கு முன்னாடி வந்து அவனுக்கு சப்போர்ட்டிங்க்கு ஆள் கிடையாதுங்க. அவன் சொல்ல வர்றதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கோ அதை எக்ஸ்பிளைட் பண்றதுக்கோ அங்கே ஆள் கிடையாது. ஏன்னா ஆப்போசிட்ல முத்து வந்து எல்லாருடைய மண்டையை கழுவிட்டு இருக்காப்ல. அந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது யாருக்கா இருந்தாலும் அந்த இது இருக்கும்ல, அதுதான் ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ அதான் நீங்கள் சாந்தி அமல்ராஜும் கௌரி செழியோட கமெண்ட்டை படிச்சுட்டீங்க. எம்ஜிஎம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆல் குட், ஸ்னோ வீடியோ வெரி நைஸ் அப்படின்ட்டு அன்சாரி சொல்லியிருக்காப்ல. தேங்க்யூ. நீங்கள் எல்லாமே அந்த வீடியோ மாதிரி விஷயங்கள்லாம் பகிர்றதுக்கு வந்து ஜாக்கி டிவி மேலே வந்து ஒரு பின் கமெண்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது வாட்ஸ்அப் சேனலில் பண்ணி வைங்க. நான் நள்ளிரவு இந்த ட்விஸ்டரை எப்படி தெரிஞ்சுட்டு போவாங்களோ போயில அந்த மாதிரி நம்ம நேற்று வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சதுமே நைட்டு இவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. நான் போய் எல்லாம் இந்த இது நிலவில் இறங்குற மாதிரி கவச குண்டலெல்லாம் போட்டுட்டு போயிட்டு ரோட்டுக்கு போயிட்டு. அதே நான் ரொம்ப ஆர்வமாக காலையில் நான் காலையில் எழுந்து காட்டினா கூட பரவாயில்ல, நான் ஒரு மாதிரி ஒரு மத்தியானம் 4 மணிக்கு மேலே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஏய் இங்கே கூட ஸ்னோடின்னு அதெல்லாம் காலையிலே பார்த்தாச்சு அண்ணாவோட வீடியோவில் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி இப்போ போனவே அப்படின்னு. அதனால இப்போ எல்லாரும் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இட்ஸ் ஓகே. தலைவா, போன வாரம் சௌந்தர்யா பிக் பாஸை வச்சு செஞ்ச வீடியோ பார்த்தீங்களான்னு ஃபோனில் வந்து அவர் சொல்லுவார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது எனக்கு காதல் உழலன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. எஸ். ஓகே. அண்ட் பார்த்தி பிரபா வந்து ஆல் வி இமேஜின் அஸ் லைட்னு ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஹாட் ஸ்டார்ல இருக்கு ஜாக்கி. கெய்ன்ஸ் அவார்ட்ல வந்து வாங்கியிருக்கான். நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனா எனக்கு உங்களோட ரிவ்யூ வேணும், ஸோ ப்ளீஸ் பாருங்க. நேற்று நைட் நான் அதை பார்த்து முடிச்சேன். அந்த நேற்று பாதி பார்த்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக அதை பார்த்து முடித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. 3 பொண்ணுங்க 3 வெவ்வேறு ஏஜ் லிமிட்டில் இருக்கிறவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய தேடல்கள் என்ன அப்படின்றது தான் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். ஆமாம். அப்புறம் சொல்லலாம் கேர்ள்ஸ் வித் கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. அது வந்து எல்லா பெண்களுமே நீங்கள் பார்க்கணும், அதாவது பெண் குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க பார்க்கணும்னு நான் கேட்குறேன். ஏன்னா வந்து ஓ காட் இது என்னது, ஓ காட் திஸ் இஸ் மார்க்கஸ், ஏதோ ஒரு ஃபிலிம் ஒன்று இருக்கும். God, are you there? This is Margaret. Yeah. Oh God, where are you? This is Margaret அப்படின்ட்டு ஒரு படம் ஒன்று இருக்கு. அது இதே மாதிரியான ஒரு 13 வயது பெண் வந்து ஒரு அதாவது அந்த ஏஜுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஏஜில் வந்து கிஸ் பண்ணுறது, ஒரு ஆண் துணை, இதெல்லாம் இருக்குல்ல, அதை தான் அந்த படம் வந்து பேசிச்சு. அது 1970 அந்த கதை பேசப்பட்ட கதை. இப்போ அதே வந்து ஒரு இந்திய பின்னணியில் அதை எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பேசினது எல்லாமே அண்டர் ஆர்ம்ஸில் வந்து முடி இருக்கிறது பார்க்குறது, அப்புறம் அந்த கரடி பொம்மையை வச்சு இது பண்ணுறது, அந்த 3 பார்த்தெல்லாம் ஹைலைட் அந்த படத்தில். ஆக்சுவலி ஃபேண்டாஸ்டிக். எஸ், உண்மையிலே நல்லா இருந்தது.
அது வந்து உணர்ந்தது. மேலே வந்து ஃபண்டாஸ்டிக் ஃபில்ம் அது. தமிழில் இந்தியாவில் அதை பேசுகிற ஒரு ஃபில்மாக அதை நான் பார்க்குறேன். நல்ல படம் அது. அண்ட் அமுதா விஜய் தான் சொல்லியிருந்தாங்க. ஈவன் மலையாளம் பிபியில் கூட வந்து தமிழ்கள் அவங்க வந்து ஓவியா மாதிரி ட்ரீட் பண்ணப்பட்டாங்க. வெரி கிரேட் சப்போர்ட் இருந்தது, அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்க. இந்தியாவில் இருக்கோம். நம்ம ஊர்ல நிறைய இருக்குன்றேன். நம்ம ஊர்ல நிறைய மொழிகள், கன்னட ஆளு. இப்போ உதாரணத்துக்கு சவுண்ட் வந்து கன்னடம் ஃபுல்லா, பெங்களூரு தாய்மொழி, அன்சிதா மலையாளம், அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம ஊர்ல உண்டுன்றதுக்காக சொல்ல. ஹெட் குவார்டர்ஸ்ன்றதும் இன்னொரு முக்கிய காரணம். மദ്രാஸ் அன்னைக்கு வந்து ராஜதானி, மெட்ராஸ் ராஜதானி தானே, அதுல தானே எல்லா ஸ்டேட்டுமே இன்க்ளூடட் அது சவுத்துல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா பாம்பே, அந்த பக்கம் கால்கட்டா தான். இதை சுற்றி தான் எல்லாமே. சொல்லுங்க. சங்கீதா சண்முகம் சொல்லியிருந்தாங்க, சீசன் 4ல ஆரி சொல்லுவாப்ல, வெளில போய் பாருங்க நான் எவ்வளவு சரியா ஆடுறேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பீப்புள் வந்து லைக் முத்து வந்து அவரோட கம்பேர் பண்ணிக்கிறதுலாம் டோட்டல் நான்சென்ஸ் அப்படின்ட்டு. உண்மைதான், எனக்கு அதுதான் சொல்றேன். அவர் பேசுறதே வந்து எல்லாத்துலயும் வந்து நான் எவ்வளவு யோகியம் தெரியுமான்றத சொல்றதுக்குன்னே வர மாதிரி இருக்கிறது. அது மாதிரி நீங்க இருந்தா பரவாயில்ல. அதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க, ஆரியும் அசீமையும் சேர்த்து வச்சு கொண்டு வர்றதெல்லாம் வந்து ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு. அனாமிகா வந்து சொல்லிட்டாங்க, முத்து ஸ்கிரீம் பண்ணது வந்து எனக்குமே ஆரி தான். Then I thought maybe he was embarrassed and feeling sad. மஞ்சரி left. அத வந்து ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவருக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க. அதுதான் அதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணேன். ஒருவேளை அவர் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காதா? எஸ், இப்ப தொக்கா மாட்டிக்கிட்டோன்னு ரெண்டாவது மஞ்சரி மாதிரியான ஒரு ஆள் வந்து போனதுல அவருக்கு ஒரு இது இருக்கலாம். மேபி அதுக்கு வந்து நீங்க கேட்டா அப்படிதான் இருக்குதுன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அதையும் நம்ம பதிவு பண்ணணும்னு சொல்ல வரேன். எஸ், அதான் கண்ணாடி கிரிமினல் சொல்லியிருந்தாங்க, சவுண்டோட கேமே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம். ஷீ இஸ் கீப்பிங் குவைட் அண்ட் நாட் கிரியேட்டிங் மேஜர் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேபி இல்லை, ஏன்னா அவங்க வந்து அந்த இது பண்ணாங்கல்ல, லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்களா, அது எந்த மாதிரியான விளைவுகள்? ஏன்னா என்னதான் ஃப்ரீயா பேசினாலும் கொண்டாலும் ஒரு பயம் இருக்கதானே செய்யும். திடீர்னு வந்து ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கான ரியாக்ஷனும் சரியா வரல அவர்கிட்ட இருந்துன்றப்ப அது எப்படி போகுங்கிறது கண்டிப்பா தோணும். அண்ட் ராதாவுக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்தே வந்து முத்துவ பிடிக்கலையா. அருண் பாக்யா வந்திருக்காங்க இப்பதான். அண்ட் அடுத்து வந்து அமுதா சொன்னதும் நல்லா இருந்தது. அமுதா விஜய், அதாவது ஜாக்லின் வந்து 14 வாரங்களாக என்னை வந்து மக்கள் வந்து இந்த வீட்டில் இருக்க வச்சாங்க. ஸோ அவங்கள சொல்லும்போது அவங்க தான் நினைக்க வச்சாங்க. அதனால் நான் எடுத்துகிட்டு நான் போக மாட்டேன். ஓகே, மக்கள் அனுப்பும்போது நான் போய்க்கிறேன் அப்படின்றதும் நல்லா இருந்தது. அண்ட் அவங்க வீட்லேயும் அங்கேயும் வந்து ஸ்னோவா லாஸ்ட் நைட்டு, பட் ரெயின் வாஷ்ட் ஆஃப் இட் டுடே அப்படின்னு போனா சொல்லியிருக்காங்க. இல்லை இங்கே இப்போதான் ரெயின் அதுக்கு முன்னாடிலாம் ஃபுல்லாக இருந்தால் இன்னைக்கு இந்த வாட்டி தான் வந்து நான் வந்து வெளியவே போகல. ஆனால் நைட்டு பெய்யும் போதே போயிட்டு வந்துட்டேன். காலையிலேருந்தே வெளியே போகல. நைட்டு நேற்று இங்கே ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாங்க, காருக்கு காத்தடிக்க மட்டும் நேற்று போயிட்டு வந்தோம். மற்றதெல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாகவே வெளியே போகல. ஆக்சுவலி அது சொன்னது உண்மைதான். அதுக்கு ஒரு பூட்ஸை போட்டு அதை போட்டு இதை போட்டுக்கிட்டு அதை போய் அதில் போனால் அதுக்கு ஏற்ற மாதிரியான இது இருந்துக்கணும். அது மாதிரி இன்னைக்கு இல்லை. அதுதான் உண்மை. எஸ் எஸ் சார். அண்ட் ஸ்குவிட் ரிவ்யூக்கு வெயிட்டிங்கா. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மென்டலிஸ்ட் 7X ஷெர்லாக் ஹோம்ஸ் கைண்ட் ஆஃப் சீரீஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் போட்டிருக்காரு. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேணும். கண்டிப்பா அது எல்லாமே வந்து இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எதையுமே பார்க்க முடியும். கண்டிப்பா நிறைய பேசுவோம். அதை விட இன்னைக்கு சித்ரா லட்சுமணன் அண்ட் ராஜீவ் மேனன் பேசின அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. ஜுராசிக் பார்க் வந்து ஜுராசிக் பார்க்கே அவங்க வந்து 78 நாள் பிளான் பண்ணியிருக்காங்க. 72 நாள்ல முடிச்சாங்க. நீங்கள் வந்து 250 நாள், அது எல்லாருக்குமே, அது சங்கர்லேருந்து வெற்றிமாரிலேருந்து எல்லாருக்குமே தான் அவர் ரிவீட் கொடுத்தாரு. அவர் சொன்னார் பாருங்க, ஃபிலிமில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஷார்ட் ரொம்ப கம்மியாக எடுப்பீங்க, டிஜிட்டல்னும் போது நீங்கள் எவ்வளோ ஃபுட்டேஜ் வேணாலும் எடுத்துக்கலான்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து யோசிச்சு பாருங்க. அதில் போய் சிக்கிட்டா அவ்வளோதான். எஸ், வேற எந்த வேலைக்கும் போக முடியாதுல்ல. இதான் டேட், இதுதான் ஃபுல்லானா முடிஞ்சது கதை. ஓகே. ஹரிஹரன் விஜயனும் வந்து ஹார்ட் பிரேக்கிங் எவிக்ஷன் தான் இந்த சீசனு. மஞ்சரி மாதிரி பீப்புள் லைஃப்ல வந்து 200% ஸ்ட்ரகிள் பண்ணணும். வேறஸ் ஃபார் த லாஸ்ட் சீசன் கண்டஸ்டன்ட்டோட பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு சேனல் ப்ராடக்ட்டுக்குலாம் வந்து லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது பிபிக்குள்ளார அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உண்மைதான். அண்ட் சூரியனும் ஊரில் சாய மேகம் வந்து கச்சையாக காமன் தங்கும் மோக பூவில் முத்தக்கும் மாலம் தங்கத்திங்கள் நெற்றி பொட்டும் இட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாச சூட்டின் காதல் குற்றாலம். யா வாங்க
ஓகே. ஸ்னோ வந்து ஒரு யுனிக் எக்ஸாம்பிளோட வந்து உங்களால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பூனா பாலகணேஷ் சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்டர்டே எவிக்ஷனில் வந்து ராணவ் லெஃப்ட் லைக் அவர் வந்து ஒரு அவார்டு வாங்கின மாதிரி போனாரு. பட் இன்னைக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தது. வி கேன் கனெக்ட் இட் எமோஷனலி அப்படின்னு சொல்லிட்டு அமுதா விஜய் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கஸ்து ஆனந்தோட சாங் ரிக்வெஸ்ட் வந்து பூங்குயில் பாடினாள் ஃப்ரம் நம்மவராம். சூப்பர். ப்ளீஸ் ஜாக்கி அந்த பாட்டை போட்டு என்றும் காணாத நம்மவர் நல்லவர் கேட்பார் யாரு கூறுங்கள். செம்ம சாங் அது எல்லாமே. அதில் வந்து பூங்குயில் பாடினால் அப்புறமா பாடிடுங்க சரிங்களா? ஓகே. நீங்கள் யார் தான் டைட்டில் வின்னர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற எனக்கு எந்த அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. அவ்வளோதான். பவானி அவர்களுடைய பாடல் நீங்கள் பாடிட்டீங்க. அப்படியே பிபி முடிஞ்ச உடனேவே காட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும்னு ஃபிலிம் லைட் சொல்லியிருக்காப்புல. காட் கண்டிப்பாா அதுலயும் ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி இதுல வந்து நம்ம தொடர்ந்து இதே இதுல ஏதாவது ஒரு டாபிக்ல டெய்லி இதே மாதிரியான ஒரு 6 மணின்னா அங்க ஒரு 10 மணி 11 மணி ஆயிடும். ஆமா, ஏதாவது பேசுவோம். நீ தமிழான்னு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அண்ட் கார்த்திக் வந்து உத்தா கார்த்திக் வந்திருக்காரு. இந்த சீசன் வந்து ப்ராக்டிஸ் சீசனா விஜேஎஸ்க்கு. சர்டன் டைம்ஸ் அவர் பேசும்போது மை மைண்ட் வாய்ஸ் இஸ் டெல்லிங் மை செல்ஃப் கமல் would have delivered this way and better way but VJS is improving slowly definitely. அவர் 50க்கு அப்புறம் ஒரு கட்டாவே வந்துட்டார். ஓரளவு கேட்ச் பண்ணிட்டாருன்னே சொல்லணும். எஸ். ஃபிலிம் லைட் வந்து நேரு இந்திரா லெட்டர்ஸோடைய புக்கு நானும் வாசிச்சிருக்கேன். 1917. அது வந்து நீங்க புக்கா வாசிச்சிருக்கீங்க. எனக்கு அந்த நானிடைல் ஸ்டோரியில வந்து நான் படிச்சேன் அப்ப. ஓகே. ஷம்மி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் எழுதுற லெட்டர் ஸ்டைலே வந்து நிறைய மாத்தணும்னு சொல்ல வரேன். இட்ஸ் இன்ஸ்பிரேஷன் மீ அண்ட் இன்ஸ்பயர் மீ. அப்புறம் அதை வந்து மாற்றி நிறைய விஷயங்கள் நான் வந்து சென்னையில் இருக்கிற தகவல்கள்லாம் எழுத ஆரம்பித்தேன். அந்த மாதிரி அது ஒரு காரணம். 1994 எழுதின கடிதங்கள்ல இதெல்லாம் இருக்கும். யா. ஷம்மி அவர்கள் வந்து இன்னும் வந்து ஷோ வாட்ச் பண்ணலையா, ரிவ்யூ தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. இது வரைக்கும் சாங் ரிக்வெஸ்ட்லாம் நான் கேட்டதே இல்லை. பட் லைக் டு ஹியர் மயிலிறகே மயிலிறகே வருடுகிறாய் மெல்ல சாங் வந்து உங்கள்ட்ட இருந்து கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாட்டெல்லாம் நான் எழுதி வச்சுக்கிறேன். ஆமா, மயிலிறகே அதெல்லாம் வந்து நீங்க ரெகுலரா வரும்போது அதெல்லாம் பாடுவோம். இன்னைக்கே பாட்டு அது பாடினாள் நல்ல சங்கீதம். அதுதான் குழந்தையின் அழுகையும் நல்ல சங்கீதம். அடுத்தது கமெண்ட் வந்து ரோஹித் சிவா வந்து இதுக்கும் சிரிச்சு வச்சிருக்காரு. என்ன தெரியல, எப்படி டைப்பா பேசுவான் அப்படின்னு மஞ்சரியை சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஏன் முத்து மேல இவ்வளவு வன்மம்? வன்மலாம் ஒண்ணும் இல்ல தலைவர. இத்தனைக்கும் வந்து பத்திரிகை சந்திப்புல நிறைய பார்த்துட்ட பையன். நான் வந்து வந்த 30 நாள் நினைக்கிறேன். 30 நாள்ல சூப்பரா முத்து வந்து என்னைக்கு ஆண்கள் டீம்ல எல்லாரையும் ஒன்னா வர வச்சு ஜாக்லின்னு சவுண்டை அடிக்கணும்ட்டு எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி, அது அவருடைய கேம். அதெல்லாம் மாற்றமே இல்லை. அதெல்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் முன்னுக்கு பின் முரணா எந்த விமர்சனையும் ஏற்றுக்கொள்ளாம எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசி நான் எவ்வளோ யோகியம் தெரியுமான்னு அப்பப்போ நிரூபிச்சுட்டே இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. தட்ஸ் ஆல். அது வந்து நல்ல கேமுக்கான அழகு இல்லை. இப்போ ஆரி ஒன்று முன்வைக்கிறாருன்னா அவர் மிக சரியாக முன் வச்சார். எல்லா காரணக்காரியும் ஏன்னா அவங்க மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் பண்ண, அந்த மிஸ்டேக் அவர் பண்ண மாட்டார். ஆரி அந்த மிஸ்டேக்கை பண்ணவே மாட்டாரு. நீங்கள் அந்த விஷயம்லாம் பண்ணிட்டு நான் எவ்வளோ யோகியம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுக்கு அங்கே உடன்பாடுகள் இல்லை. அதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இன்னைக்கு சொல்கிறேன், அனிதா சம்பத் அவங்க வந்து பாலிமரில் முதல்ல வரும்போது அவங்களுக்கு வந்து நான் தான் ஸ்கிரிப்டை கொடுத்து வாய்ஸ் ஓவரே கொடுக்க வச்சேன். அந்த ஃபோட்டோ இன்னமும் என்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி சொல்கிறேன், வாய்ஸ் ஓவரே கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி. ஆனால் அது வேறு, இது வேறு. இது மாதிரி நான் பழகின நிறைய பேர்களை நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது விமர்சனம். இந்த விளையாட்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்ற விமர்சனம் தான் சார். அதையும் இதையும் போட்டு குழப்பினது கிடையாது. அவங்க இப்படி தெரிஞ்சவங்கன்றதுனாலே அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணது கிடையாது. அதேமாரி ஜெயிச்சதுக்கப்புறம் நான் என்னால் தான் அவங்க ஜெயிச்சாங்க, நான் தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ண அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவங்களுடைய விளையாட்டு. அவங்க அது உள்ளார இன்னைக்கு நாளைக்கு ஜாக்லினே டைட்டில் பண்ணாங்கன்னா அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த வீட்டில் அவங்க பண்ணதில் சரியாக சொல்லியிருக்கோம், தப்புன்னு சொல்லியிருக்கோம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே நம்ம என்ன கிரெடிட்? அவங்க தான் அந்த வீட்டில் எல்லா முடிவுகளும் எடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி விளையாடி அவங்க தான் அதுக்கான ஃபுல் கிரெடிட்ஸ் அவங்களுக்கு போயிருக்கும். தட்ஸ் ஆல். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ராணுவுக்கு வந்து நீங்கள் வந்து அவ்வளோ ஓட்டுகள் இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும் ராணுவ என்ன விளையாடினாரு. ராணுவுக்கு எல்லா காசு கொடுத்தா காசை இறைச்சா என்ன வேணாலும் கமெண்ட் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். என்கிட்ட சொல்கிறீங்களா, காசு கொடுத்துக்கிறீங்களா, அது என்ன வேணாலும் செய்யலாம்.
அதுக்குன்னு தனியாக ஐடி விங்குன்னு இறங்குது, அதுக்கு தனியாக வந்து பொய் செய்திகளை பரப்புறது எல்லாத்துக்குமே தனித்தனியாக காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணலான்றது தான். அதுக்கு தான் அந்த பாட்டு பிஆர் டீம் எல்லாமே அதுதான், அதன் இதுதான். ஆனால் மக்களுக்கு தெரியும் யார் நல்லா விளாட்றாங்க போகிறாங்க அப்படின்றது. அதுதாங்க நம்ம சொல்ல விஷயம். எஸ், கமல் இருந்திருந்தால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கத்துட்டு இருந்திருக்கலாம். எஸ்பெஷலி வந்து தமிழ். அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சிருந்திருப்பாரு முத்துவன் மஞ்சரியோடையும். விஜய் சென்ட் ஆஃப் விட அருண் அந்த வந்து இன்னுமே வந்து நல்லா பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய அனுபவங்களை நம்ம வந்து அதை யாராலுமே பீட் பண்ண முடியாதுன்றதுல உண்மை. இப்போ உண்டாண்டுக்கு இந்த அபூர்வ சிங்கீதம்லேயே அவங்க எவ்வளவு விஷயங்களை பேசிட்டு வராங்க, அவ்வளோ விஷயங்களுக்கு அவ்வளோ அனுபவங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து மறுக்கவே முடியாது. அவரு கூட அவர் இல்லை அப்போ யார் அதை பண்ணுவாருன்னு போது நம்மளுடைய சாய்ஸ் வந்து விஜய் சார் இருந்தார். 50 நாள் நம்மளுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. இப்போ ஓகே, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லையா? விஜய் சரவணனுக்கும் வந்து மஞ்சரி எவிக்ஷன் வந்து அன்ஃபேரா இருந்தது அப்படின்னாங்க. அதன் பிறகு குமார் சத்யா, சுதா வைரம் நிறைய பேர் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. அண்ட் விஷால், அருண், பவித்ரா தான் எலிஜிபிள் ஃபார் எவிக்ஷன் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஓகேவா அப்படின்ட்டு குமார் சத்யா அவர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஷாலினி கோகுல் வந்து கோயிங் டு மிஸ் யூ கைஸ், பிபி going to end. However, your new trip which prepare my mind to think that you will not come to live every day அப்படிங்கறத நான் இப்ப மைண்ட் அளவுல வந்து என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஷாலினி கோகுல் இந்த பிபிக்கு அப்புறம் நீங்க வர மாட்டீங்க. இல்ல அப்படிலாம் கிடையாது. வெல்கம், டெய்லி கம், அதுல மாற்றமே கிடையாது. ஹாஃப் அன் ஹவராவது வந்து பேசிட்டு போறோம் போதுமா. இந்த 2 மணி நேரம்லாம் பேச முடியாது. அந்த கருத்துக்கு என்னவோ அதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை அதை பத்தி பேசணும். இப்போ உதாரணத்துக்கு நீ என்னன்னா அந்த டாப்பிக்கை பத்தி பேசலாம். அந்த டாப்பிக்குடைய விஷயத்தை வச்சு நம்ம அன்னைக்கு இருக்கிற டாபிக் வச்சு நம்ம பேசலாம். அந்த டாப்பிக்கில் இன்னொரு செப்பரேட் டாப்பிக்காக ஒன்று பேசணும்னா அதை நம்ம தனியாக இன்னொரு நாளுக்கு வச்சு பேசலாம். அந்த மாதிரி தலைப்புகளை வச்சு நம்ம கண்டிப்பாக பேசுவோம். நீங்கள் அதனால தான் சொல்கிறேன், இந்த வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்து மோஸ்ட்லி ஜாக்கி டிவியில் லைவ் தான் நிறைய பேச போகிறோம். இன்ட்ராக்ஷன்ஸ் தான் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா உங்கள் கருத்துக்கள் அப்படியே மாறி மாறி போகும்போது நல்லா இருக்குது அது அப்படின்றதுனால நம்ம மோஸ்ட்லி லைவ் தான் வருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்காங்க. ஸோ கண்ணாடி கிரிமினல்ஸ் கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து இந்த டிராஃபியை உடைக்க வைக்கிறாங்க, அதோட ரீசன் என்ன? அது ஒரு மாதிரி குட்டாவே இல்லை, ரொம்ப நெகட்டிவ் எமோஷன்ஸை கொடுக்குது. அதுக்கு தான் இப்போ நீங்கள் அதை பற்றி இந்த நெகட்டிவ் எமோஷனை பண்ணுறதும். இப்போ இன்னைக்கு கூட ஒரு பையன் வந்து விழுப்புரத்தில் இருக்காங்க, இந்த பையன் நினைக்கிறேன், இன்னைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுதான். போன சீசன் வந்து எனக்கு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனு, பிபி பார்த்து எனக்கு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி என்னால் வந்து ஒரு வேலைக்கு வந்து நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியே போகணும், அதை ஏதோ மிஸ் பண்ணி 8 மாதம் லேட்டாக போனேன். காரணம் பிகாஸ் ஆஃப் பிபி அப்படின்னு. காரணம் என்னன்னா அதுதான். அதனால தான் இதை வந்து நாம் எடுத்துகிட்டு வரும்போது ஐஸ்வர்யா தத்தா வந்து பாலாஜி மேலே குப்பை கொட்டுறப்ப எல்லாரும் அதை பொங்கி இருக்கும்போது அது வந்து ஒரு கேம்னு சொல்லி அதை ரொம்ப இலகுவாக எடுத்துகிட்டு போனோம். நாமளே அந்த இடத்துல நம்மளே ஃப்ரஸ்ட்ரேஷனில் எடுத்து போய் விட்டதெல்லாம் போன சீசனில் இவர் நம்ம பிரதீப் போனது, கமல் வந்து போனதுன்னு ஏகப்பட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து போன சீசன் வந்து உருவாக்குச்சுன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது அப்படின்றது தான் மேட்ரு. எஸ், ஓகே. அண்ட் 688 படத்தை வந்து நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க யாரும் கமெண்ட்ல. டக்குன்னு நான் பேரை மறந்துட்டேன், சாரி. அண்ட் நந்தினி சுஜித் வந்து லிட்டரலாக அழுதுட்டேன் நான் மஞ்சரி போகும்பொழுது. அதுக்கப்புறம் நானே வந்து ஃபீல் பண்ணேன், வேர்ல்டு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணேன். அதுதான் அந்த 688 இருக்கு இல்லையா, அந்த படம் இந்த 688 ஃபிலிம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அந்த படம் நந்தினி, நீங்களும் அந்த படம்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த வேர்ல்டு, அதாவது அந்த படத்தில் ஒரு டயலாக் ஒன்று வரும், கருப்பின பெண்கள் நாட்டு சேவைக்காக தான் அவங்க வருவாங்க, ஆனால் அவங்க வந்து கீழ்த்தரமாக நடத்துவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அதாவது கடமையை செய்யறதுக்கே நாங்கள் வந்து போராட வேண்டியதாக இருக்கு. அது எப்படி உங்களுக்கான கடமையை, அதாவது நாட்டுக்கான கடமையை நாங்கள் செய்யறோம்னு சொல்றதுக்கே நாங்கள் போராட வேண்டியதாக இருக்கா. எங்களுக்கான அங்கீகாரத்தை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுதான் நான் வந்து பொம்பளை பிள்ளைங்களாம் பார்க்கணும்னு சொன்னது காரணம்னா, உலகம் அப்படியே தாம்பளத்தட்டில் எடுத்து கையில் கொடுக்காது. அது ஒரு சிலருக்கு இருக்கலாம், ப்ரிவிலேஜ் இருக்கலாம். மற்ற எல்லாருமே போராடி வரணும். அதில் அப்போ வந்து கண்ணை துறைச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகணும். நம்மளை வந்து கீழ்த்தரமாக நடத்துறதுக்கான வேலைகளையும் சரி, நம்மளை வந்து நம்மளுடைய வந்து தகுதியை இதை குறைத்து மதிப்பிட்டு நம்மளுக்கான ஒரு வேலையை கொடுப்பாங்க. அந்த வேலையை நம்ம என்ன பெஸ்ட்டுன்னு செய்யணும் அப்படின்றது தான். அப்போ அந்த வேலையை நீங்கள் பெஸ்ட்டாக செய்யும்போது, இன்னைக்கு 75 வருஷம் கழிச்சு அந்த படத்தை பற்றி பேசுகிறோம், அங்கே இருக்கிற ஒரு ரியல் ஃபுட்டேஜுக்கான உயிர் கிடைக்கிது, ஒரு படம் மூலமாக வருது அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்க. தட்ஸ் இட். யா,
ஜெய் வந்து ரொம்ப நியூ இயர்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து லைவ்ல வந்து உங்களை கேட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அண்ட் இவர் தான் வந்து சொல்லியிருந்தார், கார்த்திக் சி தான் சொல்லியிருந்தாரு அந்த 688 வந்து உங்களுடைய ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் பார்த்தேன், இட் வாஸ் வெரி குட், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெக்கமெண்டேஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. முத்து வந்து வித் த டீம் தீபக், அருண் அண்ட் விஷால் செம்மையா பிரெயின் வாஷிங், சவுண்டை வந்து மணி பாக்ஸ் எடுக்க சொல்லி முத்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி தீபக், அருண், விஷால் இவங்க எல்லாம் சேர்ந்து சௌந்தர்யாவை பிரெயின் வாஷ் பண்றாங்களாம், மணி பாக்ஸை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்களாம், வந்து 17 lakhsக்கு மேல இருந்தா நான் வந்து எடுக்கிறேன். அந்த அந்த வேலையெல்லாம் ஒரு நேத்தே கூட வந்து யாரோ பவ்யா கூட ஒரு மெசேஜ், நீண்ட மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுல வந்து ராயனும் வேற யாரோ விளையாடும் போது இவரு உள்ளார புந்து ரெஃப்ரி மாதிரி இவர் ஏதோ பண்ணுவாங்க. அது அந்த வேலையெல்லாம் இவர் எதுக்கு நீ இதை செய்யறன்றது யாருமே கேட்கல அந்த வீட்டுல. அந்த மாதிரியான குரல் வளமும் இதை வச்சு செல்ஃபிஷ் மைண்ட் அது. நீங்க அதுல ஒரு போட்டியாளர் தானே, நீங்க பிக் பாஸ் இல்லைல்ல. இப்ப அதுக்குதான் வந்து அன்னைக்கு வந்து விஜய் சொன்னது, நீங்க வந்து பிக் பாஸ் நீங்க இல்ல அது அவரு சொல்ல போறாரு அப்படின்னு சொன்னது. அதுதான் எல்லா இடத்துலயும் உள்ளார பூந்துக்கிட்டு இது பண்ண வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன். எஸ். ஸோ இவங்க லாராவும் வந்து இந்த 688 படம் உங்களுடைய ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் பார்த்தேன், இட் வாஸ் வர்த் இட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுதா வைரம் வந்து உங்களை வந்து லவ் யூ சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து கீழ் வீட்டில் வந்து சொல்லலையா சவுண்டா பேசுறீங்கன்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ டைம் இருக்கு, இப்போ மணி என்ன, இப்போ அவங்க சொன்னதுக்கும் ஒரு காரணம் ஒன்று இருக்கு. நாங்கள் வந்து விடிய காத்தால 3 மணிக்கு பண்ணோம். அதுவும் இந்த ஊரே ரொம்ப அமைதியான ஊர். லண்டன்ல தான் நான் கார் சவுண்டு, ஹாரன் சவுண்டே கேட்டேன். லண்டன்ல தான் நான் ஹாரன் சவுண்டே கேட்டேன். இந்த ஊர்ல நான் வந்து 6 மாசம் ஆகுது, ஒரு சவுண்டு கூட ஒரு 2 வாட்டி ஹாரன் சவுண்டு கேட்டிருப்பேன். அவ்வளோதான், சவுண்டே இருக்காது. கார் போயிட்டே இருக்கும், போலீஸ்காரன் இருக்கவே மாட்டான். தப்பு செஞ்சா ஓலை வீட்டுக்கு வந்துடும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? இதுதான் இந்த ஊர். இவ்வளவு கார் டெய்லி போகுது, இவ்வளவு மோட்டார்வே போகுது, எல்லாமே சர்வேலன்ஸ் தான், சர்வேலன்ஸ் கேமரா தான். அதுதான் இந்த ஊரோட சிறப்பு. இந்த ஓரத்தில் நின்று காமிக்கிறது, இங்கே கார் நிறுத்தாத, இங்கே நிறுத்தாத, விசில் அடிக்கிறது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் வந்து லைசன்ஸ் கொடுக்கும்போதே கழிச்சு கட்டிடுறான். இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது, கிளம்பு, எல்லாம் அன்ஃபிட் பண்ணிட்டு வந்தா உனக்கு ஓட்டலாம். அப்படி பண்ணும்போது அவ்வளவு நேர்த்தியா போயிட்டு இருக்கு. அதான் லண்டன் ட்ரிப் போனது தான் வந்து புரிஞ்சுதான். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பிபி முடிஞ்சிடும், என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம் கிஃப்ட்னு. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வேற சொன்னாராம், அப்போ டயத்துக்கு சமைச்சிருவேன் அப்படின்னாராம். அண்ட் ஷாருல கவலையப்படாத, நாங்க கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். இலங்கேஷ் வந்திருக்காரு, எதுவுமே இல்லைனாலும் ஒரு படத்தினுடைய ஏதாவது ஒரு கருத்தை வச்சாவது பேசுவோம். ஆமா, இலங்கேஷ் வந்திருக்காப்ல. அவர் வந்து ஜாக்லின் இல்ல சவுண்ட் தான் வந்து நெக்ஸ்ட் வீக் மிட் எவிக்ஷன்லன்ற மாதிரி பேசிக்கிறாங்க, அது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி வந்து சவுண்டுக்கு வந்து பவிக்காவது வந்து ஓட்டு வந்து இந்த வாட்டி இவங்களது வந்து போச்சு. அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, சவுண்டையும் ஜாக்லினும் மிட் எவிக்ஷன்னா அப்போ அருணுக்கும் விஷாலுக்கும் எவ்வளோ ஓட்டு, அப்போ பவித்ராவுக்கு என்ன ஓட்டுன்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த கேமில் நம்ம பார்க்குறது, ஓகேவா? அது மட்டும் கிடையாது, இந்த வாட்டி வந்து நெகட்டிவ் பிஆர் வந்து அவ்வளவு. அதில் வந்து கண்டஸ்டன்ட் இங்கே உள்ள இருக்கிறவங்களே வெளியில் போய் ஒவ்வொருத்தவங்களுக்காக பேசுறது, ஜெயிக்கிற குதிரை மேலே பணம் கட்டுறதுன்றத வேற, அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்றதை வச்சு யாருமே பேசுறது இல்லை. எனக்கு பிடிக்கல, நான் வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் போய் வன்மத்தை வெளியில் போய் கக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், ரைட். ஓகே, பிரேம் கோகுல தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு ஃபியூ எபிசோட் சீரீஸ் அறிஞர் அண்ணாவுடைய லைஃப் வந்து எடுத்து பண்ணலாமே பிபி ஓவர் ஆனதுக்கப்புறம். இல்லைங்க, அவ்வளோதான் யாரும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு வருவோம். பொது விஷயமா விவாதிக்கப்படுற விஷயங்கள்லாம் நம்ம என்ன கருத்து, நீங்களாம் என்னன்னு பேசலாம், அவ்வளவுதான். அதை விட இன்னொரு விஷயம், இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்க இப்படியாக வந்து சொன்னால் கேட்கப்படும். ஆமாமா, இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அதை கேட்கறவங்களே வந்து அது விடுதலை படம் மாதிரி ஆயிடும். நிறைய கருத்து ஒரே இதுல சொல்ற மாதிரி. அது போற போக்குல இப்ப ரப்பர் பந்தில் சொன்னாங்க பாருங்க, அந்த மாதிரி பேசினாதான் இங்க எடுத்துக்கொள்ளப்படும். போற போக்குல அப்படி லைட்டா டச் பண்ணிட்டு போகணும், அதை மட்டுமே பேசினா வேலைக்காக. ஓகே. அண்ட் வந்து இது ஷாவ்லிங்கம் வந்து சொல்லியிருந்தாரு, glad to see you guys again, keep it going past big boss, அப்படியே வந்து பிக் பாஸ்க்கு அப்புறமா அப்படியே keep it going அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கௌசல்யா பாரதி வந்து வின்னிங் ஆர் லூசிங் எங்க விட்டுருங்க, பீப்புள் வந்து ஒரு நல்லா விளையாடினாங்க, மஞ்சள் மாதிரியான ஆட்கள் வந்து நல்லா விளையாடி ஒரு டிஃபரன்ஸ் மேக் பண்ணாங்க. பட் அருண் எல்லாம் யோசிச்சு பாருங்க என்ன பண்றாரு, விஷால யோசிச்சு பாருங்க. அருணாவது ஏதோ ஒண்ணு வந்து பேசினாரு, கொண்டாரு, வந்தாரு. விஷால் என்ன செஞ்சாரு, அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. பவித்ரா என்ன செஞ்சாங்க, இது இந்த கேள்வி வைங்க. பவித்ரா என்ன செஞ்சாங்க?
பவித்ரா வந்து எதுவுமே பண்ணல, அதேதான். எந்த கேமுமே பண்ணல. அதுதான் அங்க மேட்ரு. 3 பேருமே வந்து சேனல் சப்போர்ட்ல அவங்க இருக்கிறாங்கன்றதான் சொல்லக்கூடிய விஷயம். இன்னொன்று அதை நான் திரும்ப சொல்றது, அவங்க எதை காமிக்கிறாங்க, நம்மளுக்கு எதை வந்து புகுத்துகிறார்கள், நாம எதை பார்த்து நம்ம வந்து அதில் வந்து உள்ளார இறங்குறோம் போறோம் அப்படின்றது தான். புனிதா அண்ட் நெல்லிசீமையில லைக் போட்டாச்சான். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான நடந்த விஷயங்கள். கமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். வேற ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா நம்ம இது பண்ணலாம். அழகான ராட்சசியே, அடி நெஞ்சில் குதிக்கிறியே, முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே, அடி மனச அருவாமனையில் நறுக்கிறியே, அழகான ராட்சசியே, அடி நெஞ்சில் குதிக்கிறியே, முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே, அருகம் புல்லுக்கு அறுக்க தெரியுமா குழந்தை குமரினா, ஆமா ஐர மீனு தான் கொக்க முழுங்குமா அடுக்குமா, வெளிய பூத்து நீ உள்ள காய்கிற கடலை காடு நீ, ஆமா உயிரை உரிச்சி நீ கயிறு திரிக்கிற சொக சொகமா, கிளியே ஆலங்கிளியே குயிலே ஏலங்குயிலே. ரைட். இந்த படம் வந்து உதயம்ல முதல்வன் படம் பார்க்கறதுக்கு போனோம். ஃபர்ஸ்ட் படம் வந்து அலைப்பாயுது. ஃபர்ஸ்ட் பார்த்த படம் அலைப்பாயுது, சென்னையில் வந்து. ஆமாம், உதயம் தேட்டர் எங்கன்னு கேட்டால் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி நான் வர்றதுக்குள்ளார அதுக்கு ஒரு டென்ஷன் ஆகி நாங்கள் அப்படியே பார்த்துட்டோம். அப்புறம் முதல்வன், அந்த முதல்வன் பார்த்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் அப்புறம் வந்து மினி உதயமாக மாற்றினாங்க. இன்னைக்கு உதயம் வந்து தன் இயக்கத்தை நிறுத்தி கொண்டிருக்கிறது. 40 வருட காலமாக போன விஷயம், அப்டேட் இல்லாத ஒரு விஷயம் இப்படி தான் போகுன்றதுக்கு உதாரணம் தான். அதுவும் ஒரு நல்ல கார்னர், நல்ல ஒரு இடம். இப்போ அந்த இடத்துல எப்படியா இருந்தாலும் பெரிய கார் பார்க்லாம் அன்னைக்கு இருக்கிற கார் பார்க்லாம் இப்போ வேலைக்காக அது டெமாலிஷ் பண்ணி திரும்ப அங்கே ஏதாவது கட்டுறது தான் நல்லது. ஏன்னா இன்னைக்கு கார் பார்க் ரொம்ப முக்கியம். சத்தியம் ஏன் எவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னா அவ்வளோ கார் பார்க், அந்த அளவுக்கு கார் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் அங்கே இருக்குன்றது தான். தட்ஸ் ஆல் ரைட். எனிவே, அதுக்கப்புறம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் வின்னிங் ஆர் லூசிங் வி பிளேட் நைஸ்லி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நெல்லிசீமை புனிதா வந்து லைக் போட்டாச்சு. கார்த்திக் வந்து லைக் டிரைவிங் அண்ட் ஜாக்கி, லைக் டிரைவிங் அண்ட் ஜாக்கி காம்போவா. டுடே வந்து என்ன லேர்ன் பண்ணிட்டாருன்னா ஜிம்மிங் அண்ட் ஜாக்கி ஆல்சோ குட் காம்போவா. ஸ்கிப்பிங் ஆட்ஸையும் அது வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டு தான், ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அது உதவி பண்ணுது. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கான், ஜிம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கேட்கறது. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நிறைய பேர் அது இந்த வாய்ஸ் இந்த இதை வந்து அவங்க கேட்கறதுக்கு காரணமே என்னன்னா, அப்படியே எஸ்பெஷலி நான் ஒரு இவங்க உமாராணி அவங்க ஒரு 10,000 அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகே, அவங்க சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தால் மறந்துட்டேன் நான். அதாவது ஓல்டு ஏஜில் எங்களை வந்து எந்துவாக வச்சுட்ருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு விஷஸை போட்டு அது யோசிச்சு பாருங்க. இது ஆச்சரியமான விஷயம்ன்றதை விட அதை யோசிச்சு பாருங்க. அவங்க பொள்ளாச்சி வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது, கார் இருக்குது, நீங்கள் நேராக வந்து இறங்கிட்டு கார் எடுத்துட்டு நீங்கள் சுற்ற வேண்டியதுதான். பக்கத்துலேயே வந்து இது இருக்குது, அது பேர் இன்னொரு மலை ஒன்று இருக்குமே, வால்பாறை இருக்குது. அதனால் நீங்கள் எப்போ வந்தாலும் நம்ம வீட்டு கதவு திறந்துருக்குன்னு சொன்னது அவங்களும் சரி அவங்களும் சரி 2 பேருமே சொல்லுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நாங்கள் யூகேல இருக்கிறோம் எல்லாமே. பட் ஆனால் அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அந்த ஒரு இதை போட்டு நீங்கள் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அந்த வேலைக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதும் அதை வந்து பேசுவதும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ரைட். அதனால தான் இந்த பிக் பாஸ் வந்து இதோட இது பண்ணாமல் அதுக்கப்புறமும் நிறைய பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம் எல்லாரும் கூடயும். அது வந்து ஏதோ ஒரு வகையில் இணையுது அப்படின்னும் போது அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு பேசுவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்தது காரணம் அதுதான். ரைட். அதுவும் இல்லாத இந்த வருஷம் தான் நம்ம வந்து லைவுக்கும் வந்தோம். அந்த லைவுக்கு வர்றது இன்னும் நிறைய பேர் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளே தொடர்ந்து பேசுறதை விட அது வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கு. அதனால அது இன்னும் சூப்பராக இருந்தது. எஸ், ஆஃப்டர் சனம் எவிக்ஷன்ஸ் மஞ்சரி எவிக்ஷன்ஸ் ஹிட்ஸ் ஹார்ட் அப்படின்ட்டு ஹரிகரன் சொல்லியிருக்காரு. மகிழாகரன் அண்ணா அண்ணி சொல்லியிருக்காங்க.
Manjari eviction is unfair. Just now I came, I guess you might have the same feelings. I will rewatch the video after live. Yes, உண்மையிலேயே unfair தான். ஏன்னா பவித்ரா, முத்து, சாரி பவித்ரா, விஷால் அண்ட் அருண் இருக்கிறாங்க. அதுதான். ஸோ மோஸ்ட் எல்லாத்தையும் ஓகே. தர்ஷிகா வந்து விஷாலால் தான் அவங்களுடைய கேமை லூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும், அன்ஷிதா வந்து ஏதோ ஒரு லைக் போட்டிருந்தாங்களாம் வீடியோவுக்கு, ஷீ லவ் வித் விஷால் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல இலங்கேஷ். அன்ஷிதா வந்து வீடியோ வந்து லைக்கா அவங்க வந்து விஷால் லவ் வித் விஷால்ங்கிற மாதிரி வெளியில வந்து சும்மா அந்த இதுக்காக போட்டுட்டு வச்சுக்காங்களா, அது அவங்க வெளியில போனதுக்கு அப்புறமே அது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமா, இப்ப தர்ஷிகா என்ன சொன்னாங்க, கண்மூடித்தனமா இருந்தாங்க, வெளியே போன அப்புறம் அவங்களே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்க உள்ளார இருந்த வரலையும் எனக்கு வந்து அது வந்து அது அந்த வீட்டை பொறுத்தவரையிலையும் என்னன்னா, அதுக்கு யாரோ வந்து ஒரு இது சொன்னாங்க, எல்லாருமே அம்மா இல்லாத பசங்க, அப்பா இல்லாத பசங்க, அந்த இதை கொடுக்கும்போது, அந்த அருகாமை கொடுக்கும்போது அங்கே அம்மா அப்பான்றது ஒரு இது, அது இல்லாமனாலும் அந்த வீட்டை பொறுத்தவரையிலும் ஒரு ஆதரவும் ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க வைக்கும். அதுதான் உண்மை. எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆல். விஷஸ்க்கு ரொம்ப நன்றி. வேற என்ன, நாளை சந்திக்கலாம். மேலே இருக்கிற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. வீடியோ முடியும் பொழுதாவது லைக் பண்ண மறந்தவங்க வந்து லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்போவுமே. இதுவே எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில்ஸ் மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு நம்ம இன்னும் பேர் எபிசோடு உங்களால் சந்திக்கிறோம். அது ஒரு நடிக்கிற உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.